கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு யோசிக்காம எடுத்த ஒவ்வொரு முடிவும் உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் யோசிக்க வைக்குதா? ஏன் இந்த முடிவை எடுத்தேன்? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நான் செலக்ட் பண்ணினேன்? ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நான் வந்தேன்னு? ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறானா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நிதானத்தை அவன் இழந்து பேசுறான். நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அவன் எடுத்தேன் கவுத்தேன்னு முடிவெடுக்கிறான்னு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நிதானம் தேவை. ஏதாவது ஒன்று கிடைக்குதுன்னா இது நல்லதா கெட்டதான்னு பார்க்கணும். நான் எங்கள் அப்பா கூட காய்கறி வாங்கிறதுக்கு கடைக்கு போகிறது வழக்கம் உண்டு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், கடைன்னு சில தக்காளி, வெங்காயம், முருங்கைக்காய், அவரைக்காய் இப்படின்னு எடுத்து போடுவேன். எடுத்து போட்டுட்டு எங்கள் அப்பாட்ட கொண்டு கொடுக்கும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? அதில் பாதியும் ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் சிலதை மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவார். எங்கள் அப்பா அதுக்கப்புறம் நான் எடுத்ததுலேருந்தே திருப்பி எடுத்து போடுவார். ஏன்னு கேட்டால் சொல்லுவார், நீ எடுத்ததில் நிறைய சொத்தை இருக்குது, நிறைய ஓட்டை இருக்குது, நிறைய காஞ்சு போய் இருக்குன்னு. அப்போ நிதானத்தோடு நம்ம சிலதை எடுத்தோன்னா அது ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நமக்கு பலனை தருகிறதாகவும் இருக்கும். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன், நீங்கள் எல்லா காரியத்திலையும் நிதானிக்கிறீங்களா? இல்லாட்டி நிதானத்தை இழந்து போயிருக்கிறீங்களா? 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதையே பிடித்து கொள்ளுங்கள்னு இருக்கு. எல்லாத்தையும் கிடைக்குதுன்னு உடனே வாங்கிறாத, கிடைக்குதுன்னு உடனே சாப்பிட்றாத, கிடைக்குதுன்னு எதையும் உடனே பெற்றுக்கொள்ளாத. அதை பாரு, சோதிச்சு பாரு, இது நல்லதா இல்லாட்டி கெட்டதான்னு. நல்லதா இருந்தால் தைரியமாக அடுத்த ஸ்டெப் எடுத்து வை. நல்லதா இருந்தால் தைரியமாக அதுக்கு ஓகேன்னு சொல்லு. நல்லதா இருந்தால் அதற்கு எந்த ஒரு பதட்டமும் படாமல் ஓகேன்னு சொல்லு. ஆனால் நல்லது இல்லாமல் உனக்கு கன்ஃபியூஸாக இருக்கும்போது, இல்லாட்டி சந்தேகப்படும் போது, குழப்பம் இருக்கும்போது நலமானதை பிடிக்கணும்னு நினைக்காத. அதுக்கப்புறம் எதுலையாவது மாட்டிட்டு வெளியே வராமல் இருப்பேன். அதனால் நல்லா யோசித்து நிதானித்து பொறுமையாக உங்கள் வாழ்க்கையில் முடிவெடுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபம் பண்ணலாம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.